ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 7ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2022ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, எத்தகைய சூழ்நிலையிலும் ஜனாதிபதி பதவி விலகார், எதிர்க்கட்சி கூறுவதற்கு அமைய தீர்மானம் எடுக்க முடியாது என்கிறது அரசாங்கம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை சமாளிக்க முடியும், ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஜனாதிபதி பதவி விலக மாட்டார். எவ்வாறான சவால்கள் வந்தாலும் அதற்கு முகம் கொடுப்போம் என ஆளும் கட்சி பிரதம கொறடா மற்றும் சபை முதல்வர் ஆகியோர் சபையில் அறிவித்தனர். எதிர்க்கட்சிகள் கூறுவதற்கு அமைய அரசாங்கம் தீர்மானம் எடுக்க முடியாது எனவும் சுட்டிக்காட்டினர். பாராளுமன்றம் நேற்று புதன்கிழமை கூடிய வேளையில் நாட்டின் நெருக்கடி நிலைமையில் மக்களின் போராட்டத்தை அரசாங்கம் செவிமடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் எனவும் எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். இதற்கு பதில் தெரிவித்த ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவான அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, ஜனாதிபதிக்கு 69 லட்சம் மக்களின் ஆணை கிடைத்துள்ளது, இதில் மாற்றமில்லை. இப்போதும் அரசாங்கமாக தெளிவாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எந்த சூழ்நிலையிலும் ஜனாதிபதி பதவி விலக மாட்டார். எவ்வாறான சவால்கள் வந்தாலும் அதற்கு முகம் கொடுப்போம். இன்றைய நெருக்கடி நிலைமைகளுக்கு அனைவரும் இணைந்து தீர்வு காண வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகும். அதற்கு எதிர்க்கட்சி இணக்கம் தெரிவிக்கவில்லை என்றால் மக்களை குழப்பிவிடாது அரசாங்கத்தை கொண்டு நடத்த இடமளிக்க வேண்டும். ஆனால் இளைஞர்களை தூண்டிவிட்டு நாட்டில் இரத்தக்கரை படிய வைக்க ஒரு சிலர் முயற்சிக்கின்றனர். இதனை தடுக்க அரசாங்கமாக எந்த தீர்மானத்தையும் நாம் எடுப்போம் என்றார். சபை முதல்வர் அமைச்சர் தினேஷ் குணவர்தன கருத்து தெரிவிக்கையில், நாட்டின் நிலைமை என்னவென்பது எமக்கு நன்றாக தெரியும். ஆனால் எதிர்க்கட்சி கூறும் விதத்தில் அரசாங்கத்தை கொண்டு நடத்த முடியாது. அரசாங்கமாக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதனையே செய்வோம். நாட்டின் இன்றைய நிலைமைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கிறோம் என்கிறார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற சபை அமர்விலேயே இவர்கள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்தனர் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இன்று தினம் வெளியாகியுள்ள பிரதான புகைப்படமாக, பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று சுகாதார அமைச்சுக்கு பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் அமைச்சுக்குள் உட்பிரவேசிக்க முயன்ற போது போலீசார் அவர்களை தடுக்க முனைவதை காணலாம் என்பதாகவே அந்த புகைப்படமானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக, சபைக்குள் ஜனாதிபதிக்கு எதிராக எதிரணி ஆர்ப்பாட்டம், கோட்டா கோ ஹோம், பசில் காகம் என்ற கோஷங்களை எழுப்பி போராட்டம், ஆளும் எதிர்க்கட்சி கடும் முரண்பாடு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இந்த சம்பவமும் நேற்று பாராளுமன்றத்திலேயே இடம்பெற்றதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. நாட்டின் நெருக்கடி நிலைமைகளை தாக்குப்பிடிக்க முடியாது. மக்கள் தொடர்ச்சியாக வீதிகளில் ஜனநாயக ரீதியில் போராடி கொண்டுள்ள நிலையில் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நேற்று பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோஹோம் 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 கோட்டா கோஹோம் பசில்காகம் என்ற கோஷங்களை எழுப்பிக்கொண்டு பிரதான எதிர்க்கட்சியினர் சபை நடுவே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து ஆளும் எதிர்க்கட்சியினருக்கு இடையே சபை நடுவே தள்ளுமுள்ளு நிலைமை ஏற்பட்டது. இதனால் சபை அமர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. பாராளுமன்றம் நேற்று புதன்கிழமை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தலைமையில் கூடிய வேளையில் நாட்டின் நெருக்கடி நிலைமைகள் குறித்து எதிர்க்கட்சியினர் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தனர். இதற்கு ஆளுந்தரப்பு உறுப்பினர்கள் பதில்களை கூறிக்கொண்டு சபை அமர்வுகளை நடத்த முயற்சித்த போதும் எதிர்க்கட்சியினர் அதற்கு இடமளிக்காது தொடர்ச்சியாக அரசாங்கத்தை விமர்சித்து கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தனர். ஜனாதிபதி பதவி விலகினால் பாராளுமன்றத்தில் ஒருவரை ஜனாதிபதியாக நியமிக்க முடியும் என்றனர். இதன்போது ஒழுங்கு பிரச்சினை எழுப்பிய எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவான லக்ஷ்மண் கிரியல்ல நேற்று முன்தினம் கூடிய கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் சில காரணிகளை முன்வைத்தோம். குறிப்பாக ஜனாதிபதியை நீக்க முடியுமா என நீங்கள் எழுப்பிய கேள்விக்கு ஜனாதிபதியினால் பதவி விலக முடியும். அவ்வாறு ஜனாதிபதி பதவி விலகினால் அவரது எஞ்சிய காலத்துக்கு பாராளுமன்றத்தில்
ஒருவரை ஜனாதிபதியாக நியமிக்க முடியும் என்பதை கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் சுட்டிக்காட்டினோம். ஆனால் இந்த கருத்துக்களை நீங்கள் இன்று சபையில் முன்வைக்கவில்லை என்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. இதன்போது ஒழுங்கு பிரச்சினை எழுப்பிய எதிர்க்கட்சியின் உறுப்பினர் நரேன் பண்டார ராஜபக்ஷவினரை ஒட்டுமொத்தமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாகும். பாராளுமன்றத்தில் 225 பேரை நிராகரித்து கோட்டாபய ராஜபக்ஷவை மக்கள் ஜனாதிபதியாக நியமித்தனர். அவர்களே இன்று கோட்டா வீட்டுக்கு போ என கூச்சலிடுகின்றனர். கோட்டா வீட்டுக்கு போ என்ற கோஷம் நாட்டில் பலமடைந்துள்ளது என்றால் அதற்கு ராஜபக்ஷவினரின் பலவீனமும் அரசாங்கத்தின் பலவீனமும் ஜனநாயகத்துக்கு எதிரான அடக்குமுறையுமே காரணமாகும். இதுவரை எந்தவொரு ஜனாதிபதியும் சந்திக்காத மக்கள் எதிர்ப்பை கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்கொண்டுள்ளார். இன்று அவசர கால சட்டத்தை பிரயோகித்து ராஜபக்ஷவினரின் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைமை உருவாக்கியுள்ளது. இன்று ராஜபக்ஷவினர் நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல முயற்சிக்கின்றனர். இதற்கு இடமளிக்க முடியாது. மக்கள் சொத்தை கொள்ளையடித்து நாட்டை விட்டு தப்பி செல்ல நாம் இடமளிக்க மாட்டோம். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கும் வரையில் நாட்டின் பிரச்சனைகள் தீரப்போவதில்லை. கோட்டாபயவே ஆட்சியை விட்டு வெளியேறும் நிலைமை உருவாகும் என்றார். இதன்போது சபையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதை அடுத்து சபை அமர்வுகளை 10 நிமிடங்கள் ஒத்திவைப்பதாக சபாநாயகர் அறிவித்தார். அதற்கமைய காலை 10:50க்கு சபை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் 11 மணி வேளையில் மீண்டும் அமர்வுகள் கூடிய வேளையில் மீண்டும் அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு கருத்துக்கள் சபையில் முன்வைக்கப்பட்டன. கோட்டாபய ராஜபக்ஷவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற மக்களின் குரலுக்கு அரசாங்கம் செவிமடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களை முன்வைத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சபையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோ கோட்டா கோ ஹோம் என்ற கோஷம் எழுப்பியவாறும் பசில் ராஜபக்ஷவை விமர்சித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சபையில் பதாதைகளை ஏந்தியும் கூச்சலிட்டும் சபை நடுவே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முஜிபுர் ரஹ்மான், நரேன் பண்டார, மரிக்கார், மனுஷ நாணயக்கார, ஹர்ஷன ராஜகருணா, வேலுக்குமார், முஷாரப் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபை நடுவே குதித்து சபை அமர்வுகளுக்கு இடையூறு விளைவித்து கோ கோட்டா கோ ஹோம் பசில் காகம் என கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சபாநாயகர் மற்றும் சபை முதல்வர் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியினரை வலியுறுத்தியும் அதனை கருத்தில் கொள்ளாது எதிர்க்கட்சியினர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் ஆளும் தரப்பில் உரையாற்றிக் கொண்டிருந்த புதிய நிதி அமைச்சராக நியமிக்கப்படவுள்ள பந்துல குணவர்தனவின் உரையையும் குழப்பினர். இதன்போது ஆளும் தரப்பில் பின்வரிசை உறுப்பினர்கள் சபை நடுவே வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் முரண்பட ஆரம்பித்தனர். சபை நடுவே பதாகையுடன் இருந்த முஜிபுர் ரஹ்மான் எம்பிக்கும் ஆளும் தரப்பு பின்வரிசை உறுப்பினர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு நிலைமை ஏற்பட்டது. இதனை அடுத்து பிரசன்ன ரணதுங்க எம்பிக்கும் முஜிபுர் ரஹ்மான் எம்பிக்கும் இடையில் சபை நடுவே வாக்குவாதம் ஏற்பட்டது. அது உச்சமடையும் நிலை ஏற்பட்ட வேளையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் சபை நடுவே ஓடி வந்து இருவரையும் சமாதானப்படுத்தியதுடன் ஆளும் தரப்பு உறுப்பினர்களையும் தடுத்தனர். ஆளும் தரப்பு சிரேஷ்ட உறுப்பினர்களான டக்ளஸ் தேவானந்தா, கெஹலிய ரம்புக்வெல, ரோஹித ஹபேகுணவர்தன உள்ளிட்டவர்களிடம் சபை நடுவே வந்து ஆளும் தரப்பு பின்வரிசை உறுப்பினர்களை முரண்படாது இருக்குமாறு தடுத்தனர். இதனால் சபை குழப்பமடைவதுடன் சபை அமர்வுகளை 5 நிமிடங்கள் ஒத்திவைப்பதாக சபாநாயகர் அறிவித்தார். அதற்கமைய சபை அமர்வுகள் காலை 11:40 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் 11:50 அளவில் ஆரம்பிக்கப்பட்டன. சபை அமர்வுகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னரும் ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக வாக்குவாதங்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்ததனால் மதிய உணவு இடைவேளை வரையில் நேற்றைய விவாதத்தை முன்னெடுக்க முடியாது போயிருந்தது என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக ஆர்ப்பாட்ட வன்முறைகளின் பின்னணியில் ஜேவிபி, சபையில் ஆளும் தரப்பு குற்றச்சாட்டு, ஜேவிபியுடன் கடும் வாக்குவாதம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. நாட்டில் இடம்பெறும் ஜனநாயக போராட்டங்களை வன்முறையின் பக்கம் திருப்பி நாட்டில் இரத்தக்கரை படிய வைக்கவே ஜேவிபி முயற்சிக்கின்றது. இதனை நிறுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளும் தரப்பு பிரதம கொறடாவான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சபையில் குற்றம் சுமத்தியிருந்தார். இதன்போது மக்கள் விடுதலை முன்னணிக்கும் ஆளும் தரப்பு உறுப்பினர்களுக்கும் இடையில் சபையில் கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. பாராளுமன்றம்
நேற்று புதன்கிழமை கூடிய வேளையில் நாட்டின் நெருக்கடி நிலைமைகள் குறித்து வாக்குவாதம் ஏற்பட்டது. பாராளுமன்றத்தை மக்கள் சுற்றி வளைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேளையில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மக்களிடையே உரையாற்றிய காணொலி தொடர்பில் ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் சபையில் விமர்சன கருத்துக்களை முன்வைத்தனர். இதன்போது ஒழுங்கு பிரச்சினை எழுப்பிய ஆளும் தரப்பு பிரதம கொறடாவான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சிறுவர்கள் போன்று ஜேவிபியின் தலைவர் நடந்து கொண்டு மக்களை தூண்டிவிடும் செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார். வன்முறைகளை கையில் எடுக்க வேண்டாம் என ஜேவிபி கூறிக்கொண்டு மக்களை தூண்டிவிடுகின்றது. இந்நாட்டில் இரத்தக்கரை படியவிட வேண்டாம். 80களில் நடந்த வன்முறைகளை புதிதாக கூற வேண்டியதில்லை. அது மட்டுமல்ல, எம்மை கள்ளர்கள் என கூறும் இவர்கள் மிக மோசமான கள்ளர்கள். இளைஞர்களை தூண்டிவிட்டு நாட்டை இரத்தக்கரை படிய இடமளிக்க வேண்டாம். ஜேபிபியினருக்கு நன்றாக பொய் கூற முடியும். இவர்கள் பொய்களை கூறிக்கொண்டு மக்களை திசை திருப்ப நடவடிக்கை எடுக்கின்றனர். நாட்டில் மீண்டும் இரத்த ஆறு ஓட வேண்டுமென இவர்கள் நினைக்கின்றனர். மக்களை தூண்டும் வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த வீடியோ காணொளியில் முகமூடியுடன் செல்லும் நபர் யார், அவர் எங்கே சென்றார், அவரின் பின்னணி என்ன என்பதை கண்டறிய வேண்டும் என்றார். இதன்போது ஆளும் தரப்பு பின்வரிசை உறுப்பினர்கள் ஜேவிபியினரை கடுமையாக விமர்சித்ததுடன் நாட்டில் கிளர்ச்சியை தூண்டும் ஜேவிபிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கருப்பு முகமூடியில் அனுரகுமாரவுடன் இருந்த பாதாள குழு உறுப்பினர் யார் எனவும் தெரிவிக்க வேண்டும் என கூச்சலிட்டனர். இதன்போது ஒழுங்கு பிரச்சினை எழுப்பிய விஜித்த ஹேரத் எம்பி அரசாங்கம் நாட்டில் குழப்பங்களை ஏற்படுத்தி அதனை ஏனைய கட்சிகளின் மீது சுமத்தும் சூழ்ச்சியை செய்கின்றனர். மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடாது. ஜனநாயக ரீதியில் போராட்டங்களை முன்வைக்க வேண்டும். அதனை நாமும் வரவேற்போம். அதேபோல் மக்களின் போராட்டத்தை வேறு திசைக்கு திருப்ப அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டாம். காட்டு இராணுவத்தை கொண்டு மக்களை அடக்கவும் அரசியல் கட்சிகளை அடக்கவும் நடவடிக்கை எடுக்கின்றனர். இதற்கு இடமளிக்க வேண்டாம் என்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இணைய செய்திகளாக ஜனாதிபதி பதவி விலகினால் மட்டுமே நெருக்கடிக்கு தீர்வு, மக்களின் போராட்டம் தொடரும், பிரதமர் எதிர்க்கட்சிகள் சபையில் வலியுறுத்தி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வு குறித்து உடன் கலந்துரையாடுங்கள் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அரசாங்கம், அரசியல் கட்சிகள், சிவில் சமூக அமைப்புகளிடம் ஐநா வலியுறுத்தல் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. நிறைவேற்று அதிகாரத்தை நீக்க சூகா நிபந்தனையற்ற ஆதரவு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. கோட்டாபய பதுங்கு குழியில் பதுங்கிவிட்டார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. நாட்டின் விவசாய நெருக்கடியை இராணுவத்தை கொண்டு சமாளிப்பேன் என கூறிய கோட்டாபய ராஜபக்ஷ இன்று இராணுவத்தின் பாதுகாப்பில் பதுங்கு குழியில் பதுங்கிக் கொண்டுள்ளார். பாராளுமன்றத்தில் 150 தலைகளும் இராணுவமும் பலமல்ல, மாறாக மக்களின் ஆணையே பலம் என்பதை இப்போதாவது விளங்கிக் கொள்ளுங்கள் என சபையில் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க 2 கோடி மக்கள் இன்று ஜனாதிபதியை பைத்தியக்காரன் என விமர்சிக்கின்றனர் எனவும் கூறினார். பாராளுமன்றம் நேற்று புதன்கிழமை கூடிய வேளையில் பாராளுமன்றத்தை சுற்றி வளைத்து மக்கள் போராடிய வேளையில் அனுரகுமாரவுடன் இருந்த முகமூடி அணிந்த நபர் யார் என கேள்வி எழுப்பியதுடன் நாட்டில் ஏற்படும் மக்கள் போராட்டங்களின் பின்னணியில் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளதாகவும் சபையில் ஆளும் கட்சியினர் குற்றம் சுமத்தினர். இது குறித்து ஒழுங்கு பிரச்சினை எழுப்பிய மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தனது பக்க கருத்துக்களை முன்வைக்கும் போது இவற்றை கூறினார். அவர் இது குறித்து மேலும் கூறுகையில், அரசாங்கத்தின் தலையில் உள்ள சிந்தனைக்கும் நாட்டில் இடம்பெறும் யதார்த்த நிலைமைகளுக்கும் இடையில் வேறுபாடுகள் உள்ளன. பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற சம்பவம் குறித்து தவறான கருத்துக்களை இவர்கள் முன்வைக்கின்றனர். மக்கள் எனது வாகனத்தை நிறுத்திய வேளையில் நானும் மக்கள் முன்னிலையில் தைரியமாக நின்றேன். அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் தெரிவித்தேன். இன்று மக்கள் எழுப்பும் கேள்விகளை கடந்த 10 ஆண்டுகளாக நான் கூறிக்கொண்டுள்ளேன் என்பதை தெரிவித்தேன். இன்றைய நிலையில் அரசாங்கத்தில் எவரேனும் ஒருவர் மக்களை எதிர்கொண்டு காட்டுங்கள், முடியும் என்றால் மக்களின் போராட்டத்துக்கு அரசாங்கத்தில் எவரேனும் ஒருவர் போய் பாருங்கள். இந்நாட்டில் பட்ட பகலில் பலர் கொல்லப்பட்டனர், பலர் கடத்தி செல்லப்பட்டனர், தாக்குதல் நடத்தப்பட்டது.
இதற்கு காரணமான நபர்கள் யார் என்பது இன்று வரை கண்டறியப்படவில்லை. இந்த சம்பவங்கள் இடம்பெற்ற காலங்களில் நாட்டின் பாதுகாப்பு செயலாளராக கோட்டாபய ராஜபக்ஷ செயற்பட்டார். இன்று அவர் நாட்டின் ஜனாதிபதியாக உள்ளார். இன்றும் அதே தவறுகள் இடம்பெற்று கொண்டுள்ளன. பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்தில் கோட்டாபய ராஜபக்ஷவிடம் காணப்பட்ட கொடூரமான மனநிலையே இன்று அவர் ஜனாதிபதியாக இருக்கும் காலத்திலும் காணப்படுகிறது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற கொலைகள், தாக்குதல்கள், கடத்தல்களுக்கு நேரடியாக தொடர்புபட்ட நபர் இன்று ஜனாதிபதியாக ஆசனத்தில் உள்ளார். ஆகவே எமது பாதுகாப்பை நாமே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதேபோல் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எமது உயிரை சாதாரணமாக இழக்க மாட்டோம். எமது உயிரை இலகுவாக பறிக்கலாம் என நீங்கள் நினைக்கலாம். அது ஒருபோதும் இடம்பெறாது. இன்று மக்கள் பொறுமை இழந்து போராட்டத்தில் குதித்துள்ளனர். நாட்டின் விவசாய நெருக்கடியை இராணுவத்தை கொண்டு சமாளிப்பேன் என கூறிய கோட்டாபய ராஜபக்ஷ இன்று இராணுவத்தின் பாதுகாப்பில் பதுங்கு குழியில் பதுங்கிக் கொண்டுள்ளார். மக்களின் கோரிக்கைகளை சிறிதும் கருத்தில் கொள்ளாது ராஜாக்கள் போன்று வாழ்ந்ததன் விளைவே இன்று அவரை பதுங்கு குழியில் வாழ வைத்துள்ளது. மக்களின் மன அழுத்தம் அவர்களின் வேதனையின் விளைவாக இன்று இவர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டியுள்ளது. பாராளுமன்றத்தில் வெறுமனே 150 தலைகளும் இராணுவமும் பலமல்ல, மாறாக மக்களின் ஆணையே பலம் என்பதை இப்போதாவது விளங்கிக் கொள்ளுங்கள் என்றார் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக நீக்கப்பட்டது அவசரகால சட்டம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து தினக்குரல் பத்திரிகை தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் கோட்டா பதவி விலக மாட்டார், இரத்த ஆறு ஓடுவதற்கு இடமளிக்க வேண்டாம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. எதற்கும் முகம் கொடுக்க அவர் தயாராகவே உள்ளார், இளைஞர்களை எச்சரிக்கும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இந்த கருத்தானது நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் சபை ஒத்திவைப்பு வேளையில் இடம்பெற்ற கருத்தாகவே இந்த கருத்தானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக இடைக்கால ஜனாதிபதியாக ஹர்ஷவை நியமிக்கவும் தற்காலிக யோசனை முன்வைக்கிறார் ஹரின் என்பதாக ஓர் செய்தியானது காணப்படுகின்றது. யார் அந்த மர்ம துப்பாக்கி நபர்கள்? கேள்வி கணைகளால் அதிர்ந்தது சபை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. மஹிந்தவை கொல்ல தற்கொலை குண்டுதாரிகளை கொழும்புக்கு கொண்டு வந்தவர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ. வன்முறைகள் தொடர்பில் இன்று பேசுகிறார் ஜேவிபி எம்பி விஜித ஹேரத் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. மஹிந்த ராஜபக்ஷவை படுகொலை செய்ய தற்கொலை குண்டுதாரிகளை கொழும்புக்கு கொண்டு வந்தவர் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ. இன்று வன்முறைகள் தொடர்பில் பேசுவதாக கூறிய ஜேவிபியின் எம்பியான விஜித ஹேரத் இளைஞர்களின் போராட்டங்களில் வன்முறைகளை தூண்டி திசை திருப்பும் தந்திரோபாயத்தில் அரசு இறங்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பாராளுமன்றம் நியமிக்கும் எஞ்சிய கால ஜனாதிபதி குறித்து ஏன் மௌனம் என்பதாக கேள்விக்குறியுடன் ஒரு செய்தியானது காணப்படுகிறது. நிதி அமைச்சரும் இல்லை, திரைசேரி செயலாளரும் இல்லை, நிதியும் இல்லை, எப்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச போகின்றீர்கள் சுமந்திரன் எம்பி கேள்வி என்பதாக ஒரு செய்தியானது காணப்படுகிறது. ஊரடங்கு சட்டம், சமூக வலைதள முடக்கம், அவசரகால சட்டம், நாட்டில் அப்படி என்ன பாதுகாப்பு பிரச்சனை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல ராஜபக்ஷவினர் முயற்சி, இடமளிக்க முடியாது நளின் பண்டார எம்பி தெரிவிப்பு என்பதான செய்தி நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அது காணப்படுகின்றது. சட்டமா அதிபரை நீக்க குற்ற பிரேரணை, விஜயதாஸ் ராஜபக்ஷ எம்பி தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும், சபைக்குள்ளும் ஒலித்த கோஹோம் கோட்டா மோதல் நிலை, சபையும் 2 தடவைகள் ஒத்திவைப்பு என்பதாக புகைப்படங்களுடன் அந்த செய்தியானது காணப்படுகிறது. அவசரகால சட்டத்தை நீக்கினார் ஜனாதிபதி என்பதாக ஒரு செய்தியும், ஜனாதிபதியாகியும் கோட்டாவின் கொடூர மனநிலை மாறவில்லை அனுரகுமார திசாநாயக்க எம்பி பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இலங்கையை உன்னிப்பாக அவதானிக்கும் ஐநா ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த முயல்வதாகவும் விசனம் என்பதாகவும் ஒரு செய்தியானது காணப்படுகிறது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக, நாட்டில் எரிபொருள் மற்றும் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்ற நிலையில் நேற்றைய தினமும் களுத்துறை கொழும்பு வீதியினை மறித்து மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். 10 மணித்தியாலங்களுக்கு மேல் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் அவர்களால் எரிவாயுவை பெற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினாலேயே
கோபமடைந்த மக்கள் வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெரும் வாகன நெரிசல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது என்பதாக ஓர் செய்தியானது லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. அடுத்து டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக சர்வதேச நாணய நிதியம் மற்றும் கடன் முகாமைத்துவம் தொடர்பில் ஆலோசனை வழங்குவதற்கு உயர் அதிகாரம் கொண்ட குழுவை ஜனாதிபதி நியமித்தார். இந்த நிலையில் நிதியமைச்சராக நேற்று முன்தினம் அலி சப்ரி நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில் தற்போது பந்துல குணவர்தனவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளது. இருப்பினும் அவரும் தற்போது சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்ல தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகின்றது. இந்நிலையிலேயே சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்ல வேண்டிய காலம் முடிவடைவதாகவே அந்த செய்தியானது டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. அடுத்து மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் சாமிமலையில் ஜனாதிபதி கோட்டாபயவின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம் என்பதாக ஓர் செய்தியானது காணப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு, டீசல், மண்ணெண்ணெய், எரிவாயு, பால்மா போன்றவற்றுக்கான தட்டுப்பாட்டினையும் அரசாங்கத்தின் பொறுப்பின்மையையும் சுட்டிக்காட்டி மஸ்கேலியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சாமிமலை தோட்ட தொழிலாளர்கள் நேற்று புதன்கிழமை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் உருவ பொம்மையை எரித்து பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். சாமிமலை பிரதேசத்தில் உள்ள 12க்கும் மேலான தோட்ட தொழிலாளர்களே இவ்வாறு தொழிலுக்கு செல்லாது இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தனர். நாட்டை நிர்வகிக்க முடியாத ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது இயலாமையை உணர்ந்து உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி சாமிமலை பிரதேச தொழிலாளர்கள் கவரவலை மைதானத்திலிருந்து பேரணியை ஆரம்பித்து சாமிமலை நகர் வரை சென்று சாமிமலை சந்தியில் ஜனாதிபதியின் உருவ பொம்மைக்கு தீ வைத்து எரித்ததுடன் வீதியின் நடுவில் டயர்களை எரித்தும் தமது எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். மேற்படி போராட்டத்துக்கு சாமிமலை வர்த்தக நிலைய உரிமையாளர்களும் வர்த்தக நிலையங்களை மூடி போராட்டத்தில் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும் என்பதாக ஓர் செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக தலவாக்கலை போராட்டத்துக்கு இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர்கள் சங்கம் ஆதரவு, இன்று பதுளையில் போராட்டம் என்பதாக ஓர் செய்தியும், கம்பளை வைத்தியசாலை ஊழியர்கள் அரசு எதிர்ப்பு போராட்டத்தில் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் தென்கொரியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம், வடகொரிய ஜனாதிபதியின் சகோதரி மிரட்டல் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. தென்கொரியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் என வடகொரிய ஜனாதிபதியின் சகோதரி மிரட்டியுள்ளார். வடகொரியா கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. இருந்த போதிலும் உலக நாடுகள் எதிர்ப்பை மீறி அந்நாடு ஏவுகணை சோதனைகளை நடத்தி அச்சுறுத்தி வருகிறது. அமெரிக்கா பொருளாதார தடை விதித்த போதிலும் வடகொரியா இன்னும் அடங்கவில்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ICBM என்று அழைக்கப்படும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனையை நடத்தியது. இதனால் மற்ற நாடுகள் அதிர்ச்சி அடைந்துள்ளன. இந்த நிலையில் தென்கொரியாவில் உள்ள ஏவுகணை மையத்திற்கு அந்த நாட்டின் இராணுவ மந்திரி கஹூக் சென்றார். அப்போது அவர் தென்கொரியா மீது வடகொரியா தாக்குதலுக்கு திட்டம் எதுவும் வைத்திருந்தால் அந்த நாட்டின் மீது தென்கொரியா தனது துல்லியமான தாக்குதலை நடத்தும், அதற்கான திறன் எங்களிடம் உள்ளது என தெரிவித்தார். இதற்கு வடகொரியா கண்டனம் தெரிவித்து எச்சரிக்கையையும் விடுத்தது. அந்நாட்டின் ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் ஜொஹாங் இது குறித்து கூறியதாவது, வடகொரியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்படும் என்று தென்கொரியா பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசியது மிகப்பெரிய தவறு. எங்கள் மீது இராணுவ பலத்தை தென்கொரியா பயன்படுத்தினால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த நாங்கள் தயங்க மாட்டோம். நாங்கள் அணு ஆயுதங்களை வைத்து இருப்பது தற்காப்புக்குத்தான். ஆனால் தென்கொரியா சீண்டினால் நிச்சயமாக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம். எதிரிகள் பேரழிவை சந்திப்பார்கள். அது அவர்களுக்கு பெரும் துயரமாக அமையும். எங்கள் படைபலத்திற்கு முன்பு தென்கொரியா ஒரு பொருட்டே இல்லை என்பதாகவும் அவர் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. 1,10,00,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றம், ஐநா அகதிகள் நல அமைப்பு தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியானது காணப்படுகின்றது. IS பயங்கரவாதிகளுக்கும் ரஷ்ய படையினருக்கும் வேறுபாடு இல்லை என்பதாக உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள
ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக அவசரகால சட்ட நீக்கமும் தொடரும் மக்களின் அவலமும் என்பதாகவே வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் கடந்த 1ஆம் திகதி முதல் நாட்டில் அமுல்படுத்தப்பட்ட அவசரகால சட்டம் நீக்கப்பட்டுள்ளது. கடந்த 31ஆம் திகதி மிரிஹானையில் உள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் தனிப்பட்ட இல்லத்தை சுற்றி வளைத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த போராட்டத்தின் பின்னர் கலவரமாக மாறியது. அத்துடன் கடந்த 3ஆம் திகதி நாடு தழுவிய ரீதியில் மக்கள் தன்னிச்சையாக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இத்தகைய நிலையிலேயே நாட்டில் அவசரகால சட்டம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. மக்களின் தன்னிச்சையான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் தடுக்கும் வகையில் 2ஆம் திகதி மாலை 6 மணி முதல் 4ஆம் திகதி காலை 6 மணி வரையிலும் நாடு தழுவிய ரீதியில் ஊரடங்கு சட்டத்தையும் அரசாங்கம் பிறப்பித்திருந்தது. அரசாங்கத்துக்கு எதிரான மக்களின் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் அடக்கி ஒடுக்கும் வகையிலேயே இத்தகைய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்திருந்தது. ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டு தடைகள் போடப்பட்ட போதிலும் அதனையும் தாண்டி அரசியல் கட்சியினரும் பொது அமைப்பினரும் பொதுமக்களும் போராட்டங்களை நடத்தியிருந்தனர். தொடர்ந்தும் நாடு தழுவிய ரீதியில் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெற்று வருகின்றன. பல்கலைக்கழக மாணவர்கள், சட்டத்தரணிகள், கலைஞர்கள், தனியார் துறையினர், அரசாங்க துறையினர் என பல்வேறு தரப்பினரும் ஒன்றிணைந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பொருளாதார நெருக்கடியின் காரணமாக ஏற்பட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு, எரிபொருள் எரிவாயுவுக்கான வரிசையும் உட்பட பல்வேறு காரணிகளினால் மக்கள் வெறுப்படைந்துள்ளனர். இதன் காரணமாகவே அரசாங்கத்தின் மீது அதிருப்தியடைந்த பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி போராடுகின்றனர். இந்நிலையிலேயே ஜனாதிபதியினால் தொடரப்பட்ட அவசரகால சட்டம் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக புதிய அணுகுமுறையே நாட்டுக்கு தற்போது உடனடியாக தேவை என்ற தலைப்பில் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகிறது. நாட்டில் முன்னொருபோதும் இல்லாத வகையில் மக்களின் போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. சமீபத்திய பொருளாதார நெருக்கடி நாட்டை கடுமையாக பாதித்துள்ளதுடன் தென்னிலங்கையில் அமோக ஆதரவுடன் அதிகாரத்திற்கு வந்திருந்த அரசாங்கத்திற்கு எதிரான கோபத்தை வீதிகளில் காண முடிகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 3 ஊரடங்கு உத்தரவையும் அவசரகால பிரகடனத்தையும் மீறி தலைநகர் கொழும்பு உட்பட நாடளாவிய ரீதியில் ஆரம்பித்த போராட்டங்கள் தொடர்கின்றன. இலங்கையின் வரலாற்றில் இதற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் மக்கள் மத்தியில் விசனமும் வெறுப்பும் ஏற்பட்டதற்கு பிரதான காரணம் நாட்டின் பொருளாதார நிலைமையே ஆகும். பசி வந்தால் 10ம் பறந்துவிடும் என்பார்கள். அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த போதும் பொதுமக்கள் வெளிப்படுத்தி வரும் சாத்வீக எதிர்ப்பு அவர்கள் அனுபவிக்கும் பெருந்துன்பத்தின் வெளிப்பாடாகவும் அதே சமயம் அரசாங்கத்தின் அதிகாரத்தை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை என்பதையும் காண்பிப்பதால் அரசாங்கம் நாட்டை ஆள்வதற்கான சட்டபூர்வமான தன்மையை இழந்துவிட்டது என்பதாகவே தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகிறது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலிச்சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் வன்முறைகளாக மாறக்கூடிய சாத்தியம் என்பதாகவே அந்த செய்தியானது கேலிச்சித்திரமாக காணப்படுகின்றது. நாட்டின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதற்கு முன் ஆரம்ப கட்ட போராட்டமாக ஜனாதிபதியின் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டங்களும் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையிலேயே இந்த ஆர்ப்பாட்டங்களானது வன்முறைகளாக மாறும் சாத்தியம் காணப்படுகின்றது என்பதாகவே இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலிச்சித்திரமானது காணப்படுகின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளின் ஓர் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.